ஆமா உன்னை தெரியாம தான் கேக்குறான். என்ன இப்படி கைக்கு பண்றான் நீ அப்படி முறைக்கிற? என்ன அது என்ன நடக்குது? இல்ல நீ நல்லா இருந்தா அடுத்து வேணாது கூப்பிடுறான். முன்னாடி இருக்கிறாங்க முன்னாடி இருக்கிறாங்க என்ன நடக்குதுங்க? என்னடா என்ன கை நட்டு உள்ள சொருகி போட்டியாரம்மா எடராதா அழுத்து போயிடும். எடராதா எடு 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 எடரா 10 ரூபாய் காட்டிக்கிட்டு 20 ரூபாய் காட்டிக்கிட்டு அந்த ஆண்ட பாக்குறான். அப்புறம் உங்க வீட்டுக்கார பலவாரம் இப்படி தொங்குதுன்னு காட்டுறான். என்னது உன் பலவாரம் ஏன்னா என் பொண்டாட்டி சைக்கு பண்ற அப்ப எப்படியாப்பட்டவன் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா ஒளி போய் என்னடா ஒளி வச்சுட்டே கீழே விழுந்து போயிடும். எடா என்னடா எழுதுறாங்கிற பொண்டாட்டி வாக்க என்ன சொல்ற? அவன் மந்திரி பையன் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது. இல்ல நீ அந்த கொடையா நட்டு வந்த கூட 5 வருஷம் ஆகி போச்சு. அவனுக்கு எப்படி தெரியுமா தெரியல. அவன் பூமேஷ் தான் தெரியுமா அவனுக்கு? அவன் படுத்துட்டாருல்ல சுவாமி உன் திருவடி வருவதற்கு மல்லிகை 20 சொல்லக்கூடிய மலர்கள் எடுத்து வந்து உங்கள் திருவடி நான் பண்ணியேன் சுவாமி. கண்ணமுடைய திருவடி பாகத்தை வணிகப்படினோம் இந்த வல்லாள பட்டணத்தில் நீ சீரம் சிறப்பாக வாழ்ந்திருப்பா என் தேவி இருந்தாலும் மன்னவா என்ன என் வீட்டுக்காரர் முடியாது பாத்தியா? அவரை பல்லாருக்கு பாத்தியா? இதுக்காகவே அத்துப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. உனக்கு தாண்டி எனக்கு தாண்டி நீ மொத்தம் கொடுத்துறாத வாஜெல்லாம் கிழிச்சுட்டு போகுதுங்க. ஒரு கணவனை நீயே இப்படி பேசலாமா? இல்லைங்க உன் பல்லாருக்கு அழகா இருக்குது. மழை இன்னும் மழை பெஞ்சிருந்தா கூட ஒரு ஏர் ஓட்டி உள்ள படுக்கும் போது கப்பனில் கிடக்குற பேரண்டி வீராப்பு பேச்சு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க சுவாமி. சரி இருக்கட்டும். அடுத்த கடமை அதுங்க இன்று ஏன் அழைத்தேன்? என்ன காரணம்? என்ன காரணம்? தேவி நான் வெள்ளிங்கிரி போய் வருவேன். தேவி மன்னவா ஒரு நல்ல செய்தி தான். நீ கவலைப்பட வேண்டாம். நம்ம இருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்ல வரம் இல்ல. அதனால கைலகிரி ஆண்டர்வழி 2011 நேத்திரம் அடைத்த அந்த ஆதிசிவன் இடத்தில் சென்று கடமையாக தவங்களை புரிந்து நான் குழந்தை வரம் வாங்கிட்டு வரோம். நான் பிள்ளை வரம் வாங்கிட்டு வரோம். நீ இனிமேல் எந்த கவலை இல்லாத நீ அளந்தக்கண் சந்தனடி இருக்காத. நான் இருக்கிறேன் உனக்கு. எத்தனை ஆண்டுக்காலம் ஆகிவிட்டது. இதுக்கு மேல ஈசனத்துல சென்று ஒரு குழந்தை பாக்கி வர வாங்கிட்டு வரணும்னு சொல்றியே. அப்பயே பார்த்தா நல்லா பெற்றிருப்போம். 2 பிள்ளை என்ன 4 பிள்ளை கூட பெற்றிருப்பேன். கீழே கொஞ்சம் டிக்கேஷன் அதிகமா போயிருச்சு. அதனால கொஞ்சம் பால் கூட அவன் கேட்ட கேள்வி சரியா கேள்வி.
இது ஆறு சப்போர்ட் வர அவன் கோமாளி சப்போர்ட்டாரு அப்படி நீ சப்போர்ட் பேசுறீங்களா? இன்னைக்கு வாடா உன்னை கவனிக்கிறேன் நான். பால் கேட்கறாம வாடா அன்பு குறையும் வாடா நீ பேசிக்கிறேன் நான். சரி இருக்கட்டும். அதனால நான் கைலகிரி சென்று நான் பிள்ளை வர வாங்கி வருகிறேன். அதுக்குனால போய் கைலகிரிக்கு சென்று இசனத்துல வர வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன். ஆமான்ட்டா நீ போன்ட்டே கிழிச்சுக்கிட்டு போயிடும் சாமி. கிழிச்சிட்டு பேருமா பல்ல தடுக்குமா? கணவன மனைவி இருக்கு வேளையில் மந்திரி எதற்காக நீ உள்ள வந்தாய்? மந்திரி எங்கடா நிற்கிறே? சரின்ட்டேன். கொலாய் முடிச்சுட்டு போன்ட்டான். நீ பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுன்ட்டான். போட உள்ள நான் அரமனையில உட்காருங்கிறேன். நீ அருவாமணி பொச்சை கிழிச்சு போடுங்கிற. போடாயா போட்டாட்டி வந்து கத்துக்கிட்டான். அப்படியா? சரி இருக்கட்டும். அதுக்குனால நீங்க பதமா போயிட்டு வாங்க. யார் இங்கே? எவன்டாவா? கவட்டாங்கருக்கு. ஏடா அப்படியெல்லாம் அலங்காரம் வரைக்குதாடா? யூடியூப்ல போயிட்டு இருக்கு தெரியல. கவட்டாங்காட தன்னை என்ன பட்டா? ஓ ஆண் பொண்ணாரா யூடியூப் எடுத்துட்டா ஓடி உள்ள பண்ணிக்குவா. அடை ஏற்பாடு பாடி போகணும். எங்கள் இருவருக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. என் தந்தனுடைய வார்த்தை கேட்டு நான் கைலகிரி சென்று நான் சிவனை பார்த்து வரங்களை வர வேண்டும். நீ போய் வரவாங்கன்ட்டு. நான் இப்பொழுது நான் கைலகிரி தேடி போறேன். நீ போன்ட்ட. இப்ப போஞ்சம்மன் ரெடியா? பண்ணி மேல வண்டி விட்டு வர. ரெடின்ட்டோம். இப்பொழுது நான் கைலகிரி தேடி போகிறேன்.